ஒரு காலத்தில் செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை விக்கிரமராஜா ஆண்டு வந்தார். அவர் வீரம் மிக்கவர், அதே சமயம் மிகவும் நீதிமான். விக்கிரமராஜா ஒரு வித்தியாசமான முடிவை எடுத்தார். அவருடைய அரண்மனை வாயிலில் ஒரு பெரிய மூங்கில் கூடையை தொங்கவிட்டார். அவர் ஒரு ஆணை பிறப்பித்தார். என் மக்களில் யாரேனும் பாதிக்கப்பட்டாலோ அல்லது என்னிடம் நேரடி நீதி கேட்க விரும்பினாலோ அவர்கள் ஒரு காகிதத்தில் தங்கள் குறையை எழுதி அந்த கூடைக்குள் போட்டுவிடலாம். நான் அந்த காகிதங்களை படித்து அவர்களுக்கு நேரில் நீதி வழங்குவேன். இந்த முறையை மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர். தினமும் அந்த கூடைக்குள் பல புகார்கள் குவிந்தன. ஒரு நாள் கூடைக்குள் வந்த புகார் மிகவும் விசித்திரமாக இருந்தது. அந்த புகாரில் ஒரு வரியும் எழுதப்படவில்லை. அதற்குப் பதிலாக ஒரு காகிதத்தில் ஒரு முதியவரின் ஓர் அழுக்குப் பாதணி மட்டும் இருந்தது. ராஜாவின் மந்திரிகள், அரசே, இது நமது நீதிமுறைக்குச் செய்யும் அவமானம். யாரோ நம்மை கேலி செய்கிறார்கள் என்று கோபத்துடன் சொன்னார்கள். ஆனால் ராஜா விக்கிரமன் அமைதியாய், இல்லை, இது நிச்சயமாக ஒரு முக்கியமான செய்தி. வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு வேதனையை இந்த முதியவர் தன்னுடைய அழுக்குப் பாதணியின் மூலம் நமக்கு உணர்த்தியுள்ளார். இது அவமானம் அல்ல, இது ஒரு மறைமுகமான வேண்டுகோள் என்றார். ராஜா உடனே தனது பிரதான காவலரை அழைத்தார். இந்த அழுக்குப் பாதணி எந்த பகுதியில் உள்ள மக்களுக்குச் சொந்தமானது என்று கண்டுபிடி. இந்த மாதிரி பாதணிகளை அணிந்த ஒரு முதியவர் யார் என்று விசாரித்து கண்டுபிடி என்று உத்தரவிட்டார். காவலர்கள் ராஜ்யம் முழுவதும் பாதணியின் அடையாளத்தைப் பற்றி விசாரித்தனர். சில நாட்களுக்குப் பிறகு ஒரு குக்கிராமத்தில் இருந்த ஒரு வயதான விவசாயிதான் அந்த கூடைக்குள் அந்த பாதணியை போட்டார் என்று கண்டறிந்தனர். ராஜா அந்த முதியவரை அரண்மனைக்கு அழைத்து வரச் சொன்னார். முதியவர் மிகவும் பயத்துடன் ராஜாவின் முன் நின்றார். ராஜா விக்கிரமன், ஐயா, நீங்கள் ஏன் புகார் கூடைக்குள் வெறுமனே பாதணியை மட்டும் வைத்தீர்கள்? உங்கள் குறையை என்னிடம் சொல்லலாமே. முதியவர் கண்ணீருடன், மன்னா, நான் ஒரு விவசாயி. நான் உழைத்த விளைச்சலை உள்ளூர் நிலக்கிழார் ஒருவர் பல வருடங்களாக கொள்ளையடித்துவிட்டார். நான் பலமுறை அதிகாரிகளிடம் சென்று முறையிட்டும் அவர்கள் நிலக்கிழாருக்குப் பயந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. என் வாழ்க்கையின் மொத்த உழைப்பும் வீணாகிவிட்டது. நான் என் வாயால் புகார் சொன்னால் நிலக்கிழார் என் குடும்பத்திற்கு இன்னும் அதிக தீங்கு செய்வார் என்று பயந்தேன். எனவேதான் என் உழைப்பின் அடையாளமான இந்த அழுக்குப் பாதணியை நான் உங்கள் காலடியில் வைத்து என் துயரத்தை உணர்த்தினேன் என்று கூறினார். ராஜா விக்கிரமன் கோபமடைந்தார். அவர் ஒரு நொடியும் தாமதிக்காமல் அதிகாரிகளை அனுப்பி அந்த நிலக்கிழாரை கைது செய்ய உத்தரவிட்டார். முதியவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்குத் தண்டனை வழங்கப்பட்டது. மேலும் முதியவரின் உழைப்பிற்கான விளைச்சல் முழுவதும் அவருக்கு திரும்ப அளிக்கப்பட்டது. ராஜாவின் இந்தச் செயல் ராஜ்யம் முழுவதும் பரவியது. வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய பொருளின் மூலம் கூட நீதியைக் கண்டறிந்த விக்கிரம ராஜாவின் கூடை நீதி வழங்கும் கூடை என்றே புகழ் பெற்றது. மக்கள் தங்கள் ராஜாவை மனதாரப் பாராட்டினார்கள். ஒரு உண்மையான தலைவர், ராஜா, மக்கள் வாய்மூடியிருக்கும் போதும் கூட அவர்களின் வேதனையை உணர்ந்து உண்மையான நீதியை நிலைநாட்டுபவராக இருக்க வேண்டும்.